ஒரு விஷப்பாம்பை நம்ம அடிக்கிறோம்னா அதை அடிச்சு மட்டும் விட்டுறவே கூடாது. அடிச்சோமா அதுக்கு பால் ஊத்தணுமா பள்ளம் தோண்டி புதைச்சோமான்னு இருக்கணும். அப்பதான் அதால நமக்கு எந்த தொல்லையும் இருக்காது. தீனதயாளனும் ஒரு விஷப்பாம்பு தான். அந்த விஷப்பாம்பை அதுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி அடியும் கொடுத்து தப்பிச்சு போகவும் விட்டுட்டாரு. அதால வரக்கூடிய விளைவுகளை அவர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. காக்கச்சட்டையை போட்டுக்கிட்டு தப்பு பண்றவன் எல்லா தப்பையும் நினைச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது. அவன் செய்யற அயோக்கியத்தனம் குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் இருக்கும். அந்த எல்லையை தாண்டி செயல்பட முடியாது. ஆனா இப்போ தீனதயாளன் எந்த சட்டத்தின் எல்லைக்குள்ளேயும் இல்ல. அவன் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். ஏற்கனவே அவன் அயோக்கியம் நமக்கு தெரியும். அவன் கூட பழகிட்டு இருக்கவங்களும் எவ்வளவு கேடு கட்டவங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் விக்ரமையும் இனியாவையும் பழி வாங்கறதுக்கு அவன் என்னெல்லாம் செய்வான்றது நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. விக்ரமும் இனியாவும் இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருந்தாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த திசையில இருந்து தீனதயாளன் பிரச்சனைகளை ஏற்படுத்துவான்னு யூகிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதனால தீனதயாளன் விஷயம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எச்சரிக்கையா தான் இருந்தாகணும். எதிர்பார்த்த மாதிரியே தன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் விக்ரமும் இனியாவும் தான். விக்ரம் அன்னைக்கு என்கிட்ட சவால் விட்டான். அது மட்டும் இல்லாம இனியாவும் என்கிட்ட நேரடியாவே சவால் விட்டா. ரெண்டு பேரும் போட்ட சவால்ல ஜெயிச்சுட்டாங்க. என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சின்ன பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி மாயாவையும் சிவனாண்டியையும் பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சான். எப்போ விக்ரம் இனியாவை காப்பாத்தினான்னு தெரிஞ்சதோ அந்த நிமிஷமே மாயாவுக்கு தெரியும் இது ஒட்டுமொத்தமா தீனதயாளன் தலைமையில தான் விடிய போகுது. விக்ரம் நிச்சயமா தீனதயாளனோட வேலையை காலி பண்ணுவான் அப்படின்னு தான் மாயா எதிர்பார்த்த மாதிரி நடந்துருச்சு. இப்போ தான் முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு குற்றப்பட்டியல வாசிக்கிட்டு இருக்கான். இவனை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி விக்ரமுக்கும் இனியாவுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தணும். குறிப்பா இனியாவுக்கு தான் பிரச்சனைகளை ஏற்படுத்தணும். இவனை வச்சு இனியாவை காலி பண்ணணும். அப்பதான் நமக்கு எந்த வகையிலையும் இனியா தொல்லையா இருக்க மாட்டா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு புது கணக்கு போட்டுக்கிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி பேசவும் ஆரம்பிச்சா மாயா. தினா நான் சொல்ற மாதிரி நீ செய். இதை மட்டும் நீ செஞ்சுனா அந்த விக்ரமையும் இனியாவையும் ரொம்ப ஈஸியா பழி வாங்க முடியும். இப்போ உன்னால நேரடியாக எதுவும் செய்ய முடியாது. ஆனா உன் கையில கண்ணாயிரம் இருக்கான். கண்ணாயிரத்தை நல்லா தூண்டி விடு. கண்ணாயிரத்தை போய் நேரா பாரு. உன் பையன் கொலை வழக்குல அந்த இனியாதான் குற்றவாளின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த விக்ரம் கமிஷனருக்கும் அவனுக்கு இருக்க பழக்கத்தை அடிப்படையா வச்சு நான் இந்த கேஸை சரியான முறையில் தான் ஹேண்டில் பண்றேன். எங்க தன் பொண்டாட்டிக்கு அது பாதகமா மாறிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டு நேரம் பார்த்து என்ன வேணும்னு கோர்த்து விட்டுட்டான். அவன் கோர்த்து விட்டதை கமிஷனர் நம்பிட்டாரு. என்ன வேலையை விட்டும் தூக்கிட்டாரு. இப்போ உன் பையனுக்கான நியாயத்தை என்னால வாங்கி கொடுக்க முடியாது. உன் பையனுக்கு ஏற்பட்ட அநியாயத்துக்கு நீ தான் அவங்க ரெண்டு பேருக்கும் சரியான பதிலடியை கொடுக்கணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. அந்த இனிய கதையை முடிச்சிரு அப்படின்னு கண்ணாயிரத்தை நல்லா தூண்டி விடு. கண்ணாயிரத்தை தூண்டி விடும் போது அவன் பொண்டாட்டி வடிவு இருக்கிற மாதிரி பாத்துக்கோ. அப்பதான் தான் பையன் கேஸ்ல இருந்து இனியாவை காப்பாத்துறதுக்கு தான் இதெல்லாம் நடக்குதுன்னு அவங்க ரெண்டு பேரும் நம்ப ஆரம்பிப்பாங்க. நம்ம காரியமும் ரொம்ப சுலபமா முடியும்னு விக்ரம் இனியாவுக்கு எதிராக கண்ணாயிரத்தை கொம்பு சீவி விட சொல்லி தீனதயாளனை நல்லா உசுப்பேத்து விட ஆரம்பிச்சா மாயா. தீனதயாளனுக்கும் இதுதான் சரியான வழி அப்படின்னு தோணுச்சு. அவனும் வேக வேகமா கண்ணாயிரத்தை பாக்குறதுக்கு கிளம்ப ஆரம்பிச்சான். கண்ணாயிரத்துக்கு ஏற்கனவே தாமல சந்தேகம் வந்துருச்சு அப்படின்ற விஷயம் தீனதயாளனுக்கு இன்னும் தெரியாது. கண்ணாயிரம் பேச போறத வச்சு தீனதயாளன் புத்திசாலியா இருந்தா தான் நினைச்சது நடக்காதுன்றத புரிஞ்சுக்குவான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் गाइस.